வணக்கம், ஷெஃப் மகேந்திர வர்மா. நான் இன்றைக்கி செய்யப்படுறது வந்து காலை டிஃபனுக்கு செய்கிற சாம்பார். இது வந்து இட்லி, தோசை, பொங்கலுக்கு பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் உங்களுக்கு எப்படின்னு சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி நான் சாம்பார் பண்ணுறதுக்கு 1 கிலோ துவரம்பருப்பு நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ வந்து துவரம்பருப்பு ரெடியாக இருக்குது. ஒரு முருங்காய் 1க்கு 2 வெட்டி போட்டுருந்தேன். ஒரு 6-7 பூண்டு பல் போட்டு எடுத்து போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சமாக ரொம்ப இல்லை, கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது, லைட்டாக சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் வச்சு நல்லா தாளை வேக விடணும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லா பருப்பை வேக வைக்கணும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்தளவுக்கு நல்லது. நல்லா பருப்பை வேக வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஒரு 50 ml எடுத்துக்கணும். ஒரு நல்லா காஞ்ச பிறகு 1 கிராம் கடுகு, 1 கிராம் ஜீரகம், 1 கிராம் கொஞ்சம் 1/2 கிராம் வெந்தயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிக்கணும். நல்லா எண்ணெயில் பொரித்த பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் குடமிளகா சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். குடமிளகா சேர்த்துக்கிறேன். ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு வெட்டி வச்ச கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், நீங்கள் சேர்த்தா பீன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூட நல்லா வதக்கணும். நல்லா காய்கறி வதக்கும் போது நல்லா வேகும். நல்லா வதக்கின பிறகு நல்லா வதக்கும் போது காய் நல்லா வெந்துடணும். காய் வேகாமல் இருக்கக்கூடாது. நல்லா வதக்கின பிறகு என்ன பண்ணால் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், ரொம்ப கம்மியாக போடணும். ஒரு 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் நல்லா போட்டு வதக்கின பிறகு 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இல்லை 2.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூள். நல்லா போட்டு அது கூட நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூனு நல்லா போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் தேவை திருப்பியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த காய்கறி உப்பு ஏறதுக்காக நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருந்த புளி தண்ணி எடுத்து நல்லா ஊற்றிக்கணும். ரொம்ப புளி தண்ணி தூள், ரொம்ப புளி எடுத்துக்கும். மிதமான புளி, தேவையான அளவு புளி தண்ணி நல்லா ஊற்றிக்கணும். நல்லா ஊற்றி நல்லா வதக்கணும். மினிமம் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். எந்தளவுக்கு காய் வேகுது அந்தளவுக்கு பொருள் கெடாது, இல்லாட்டி சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகும். அதனால் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வெஜிடபிள் காய்கறி வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா வேக விடணும். வெட்டி வச்சிருந்த ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து அதில் சேர்த்துக்கணும். இல்லை கொஞ்சம் கம்மியானாலும் ஒரு 250 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கணும். வெல்லம், இது காலை சாப்பாட்டுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கணும். மதிய சாப்பாடு சேர்க்கக்கூடாது. வெல்லம் தேவையான அளவு, ரொம்ப இனிப்பாக கூடாது, கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். வெல்லத்தை நல்லா கொதிக்க விட்டணும். நல்லா வேக வச்சின பிறகு நல்லா வெந்துருச்சு, காய்கறிலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, வேக வச்சிருந்த சாம்பார் பருப்பை தூக்கி அதில் ஊற்றிடணும். ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. தண்ணி மீடியமான லெவலில் வச்சு தண்ணி வச்சு தூக்கணும். இது அவ்வளோ சாம்பார் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, காரம் இது மட்டும் பார்க்கணும். இந்த சாம்பார் இட்லி, தோசை, நல்லா கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் தேவைப்பட்ட நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சாம்பார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.